சென்னையில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் காசிமேடு கடற்கரையில் கிரேன் மூலம் கரைக்கப்பட்டு வருகிறது. அதனை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நிர்மல். வணக்கம் நிர்மல், தற்போது எவ்வளவு போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம். கடந்த புதன்கிழமை அன்று நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் வண்ணாரப்பேட்டை சாலையில் வைக்கப்பட்டிருந்த பெரிய சிலைகள் மற்றும் வீட்டில் வைத்து வழிபட்டு வந்த சிலைகள் என நூற்றுக்கணக்கான சிலைகள் இன்று காலை முதல் காசிமேடு என்போர் துறைமுக வார்ப்பு பகுதியில் கரைக்கப்பட்டு வருகின்றது. ராட்சத்திர கிரேன் மூலம் போலீசார் சிலைகளை கரைத்து வரும் நிலையில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்தே காணப்படுகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை குடும்பமாக வாகனத்தில் அணிவகுத்து வந்து சிலைகளை கொண்டு வருவதால் அசம்பாவிதம் எதுவும் நிகழாத வண்ணம் இருக்க போலீசார் சிலை கரைக்கும் பகுதியில் பொதுமக்களை அனுமதிக்காமல் மறுத்தனர். நீச்சல் வீரர்கள் துணையுடன் தற்போது சிலைகள் கரைக்கப்பட்டு வரும் நிலையில் இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் போலீசார் உள்ளே அனுமதிக்கு அளிக்கப்படவில்லை. மேலும் இன்று மாலைக்குள் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சிலைகள் இங்கே கரைக்கப்படுவதால் விநாயகர் சிலையுடன் எடுத்து வரும் வாழைத்தண்டு, பூ, அபிஷேகம் பொருட்கள் உள்ளிட்டவைகளை தூய்மை பணியாளர்களை வைத்து அகற்றிய பின்பு கடலில் விநாயகர் சிலையை போலீசார் கரைத்து வருகின்றனர். இன்று காசிமேட்டில் மற்றும் 300க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்க இருப்பதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மருத்துவ முகாம் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி நிர்மல். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.